அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பண்டைய நீதிக்கதை தொகுப்புகளிலே பரமார்த்த குருவின் கதைகள் என்றொரு தொகுப்பு உண்டு. அது சற்றேறக்குறைய 16-17ஆம் நூற்றாண்டு வாக்கிலே பல்வேறு மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்படுவதற்கு ஒரு முயற்சி ஏற்பட்டிருப்பதால் அதற்கு ஓரிரு நூற்றாண்டுகள் முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. எது எப்படி போனாலும் ஒரு குருவானவர் பக்குவம் அடையாத நிலையிலே தற்பெருமைக்காகவும் பொய் சொல்லியும் தன்னுடைய ஆன்மீக தோற்றத்தை வைத்துக்கொண்டு பணம் பறிக்கும் நோக்கிலே மூளை வளர்ச்சி குன்றியவர்களாக, மடையர்களாக, முட்டாள்களாக இருக்கக்கூடிய 4 சீடர்களை அழைத்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து அவர் செய்த விளையாடல்கள், அதிலே ஏற்பட்ட ஆபத்துகள், அந்த ஆபத்துகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், இவற்றை தொகுத்துத்தான் பரமார்த்த குரு கதைகள் என்று ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதேபோல் உலகின் பிற பகுதிகளிலும் பல்வேறு நாடுகளிலும் அந்தந்த நாட்டிலே வழக்கில் இருந்த சமயத்தில் சமயத்தின் பெயரிலே போலிகளாக திரிந்த குருமார்களை வைத்து இதுபோன்று நையாண்டி செய்த கதைகள் தொகுப்புகளும் நிறைய உண்டு. அந்த விதத்தில் இந்தியாவில் பரமார்த்த குரு கதை என்ற இந்த தொகுப்பு பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பரமார்த்த குரு என்பவர், அவரோடு ஒரு 4 சீடர்கள், இந்த கூட்டம்தான். இவர்கள் ஒரு ஆன்மீகவாதிகள் போலே தோற்றம் வைத்துக்கொண்டு போலித்தனம் செய்து கொண்டு திரிந்தவர்கள். அந்த சீடர்களின் பெயரே மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். முதல் சீடனுக்கு மடையன் என்று பெயர், 2வது சீடனோ மூடன், 3வது சீடன் முட்டாள், 4வது சீடன் மட்டி. இப்படி மடையன், மூடன், மட்டி, முட்டாள் என்று 4 சீடர்கள். 4 பேருமே அடிப்படையில் கூட அறிவு வளம் இல்லாதவர்கள். ஆனாலும் படைக்கப்பட்ட பிறவியாயிற்றே, வயிறு பசிக்கும் அல்லவா? அதனால் எங்காவது உழைக்காமல் இலவசமாக உணவு கிடைத்தால் அல்லது தவறான வழியிலே சேகரிக்கப்பட்ட வளங்களும் போகங்களும் கிடைத்தால் அதை அனுபவித்து கொண்டு சுகமாய் வாழலாம் என்று எண்ணி திரிபவர்கள். அவர்கள் மட்டுமில்லை, இந்த 4 பேரும் கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்த குருநாதராக அவர்கள் கொண்டாடிய பரமார்த்த குருவிற்கும் இதே கதிதான். அவரும் இதே போலே உழைக்காமல் சமயத்தின் பேரிலே பொய் சொல்லி பிழைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர். அப்படி செய்பவர்கள் கடும் ஆபத்திற்கு உள்ளாவதும், அதனால் தண்டனை, துன்பம் முதலியவற்றாலே அவர்கள் வருந்தக்கூடிய சூழ்நிலையில்தான் கதைகள் ஒவ்வொன்றும் போய் முடிவடையும். அந்த விதத்தில் பரமார்த்த குருவும் அவருடைய 4 சீடர்களும் ஒரு நாள் என்ன செய்வதென்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் எத்தனை நாள் ஒரு ஊரிலே எந்த சங்கடமும் இல்லாமல் இலவசமாக உழைக்காமல் உணவு கிடைக்குமோ அங்கே உட்கார்ந்து தின்பார்கள். அதன் பிறகு ஊரிலே ஏதாவது வம்பு தும்பிலே மாட்டிக்கொண்டால் ஊரிலிருந்து ஓட்டம் பிடித்து அடுத்த ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அங்கே சில காலம் தங்கி அங்கே இருப்பவர்களை ஏமாற்றி பிழைப்பார்கள். இதுதான் இவர்களுடைய வழக்கமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரமார்த்த குருவும் சீடர்களும் ஒரு நாள் புதிதாக சென்றிருந்த ஒரு தலைநகரத்தின் வெளிப்புறத்திலே உட்கார்ந்து அடுத்து யாரை எப்படி ஏமாற்றி பிழைக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அப்போது மடையன் என்ற அந்த சீடன் சொன்னானாம், குருவே, இதுபோலே நாமே நேரடியாக பித்தலாட்டங்களிலே ஈடுபட்டு அதனால் சிக்கிக்கொண்டு தவித்திருக்கிறோம். நாம் இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக நம்மை காட்டிக் கொடுக்க முடியாத யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து, வெளியாளை தேர்ந்தெடுத்து அவருக்கு எப்படி ஏமாற்றுவது என்று பயிற்சி கொடுத்து அவரை கொண்டு நமக்கு தேவையான செயல்களை எல்லாம் செய்து கொள்ளலாம் என்று கூறினான். அப்போது அருகிலிருந்த மற்றொரு சீடன், அடே, உனக்கு சரியாகத்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள், சரியான மடையனாக இருக்கிறாயே, நாம் 3வதாக இருக்கக்கூடிய ஒருவரை, நீயோ நானோ குருநாதரோ அல்லாது வெளியாள் ஒருவரை தேர்ந்தெடுத்து பயிற்றுவித்தாலும் கூட நாளைக்கு அவன் மாட்டிக்கொண்டால் நம்மை காட்டிக் கொடுத்து விடுவானே, அவனை எப்படி நாம் நம்புவது என்று கேட்டானாம். அதற்கு குருநாதரே சொன்னார், 2 பேருடைய பேச்சிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. நாம் ஏன் நமக்கானவற்றை திருடி நாமே மாட்டிக்கொள்ள வேண்டும்? திருடுபவன் வேறொருவனாக இருந்தால் அவனை கொண்டு நாம் பிழைத்து விடலாமே, அதற்கு தகுதியாக ஒரு ஆள் வேண்டும். இதுதானேப்பா நீ முதலில் சொன்னது என்றார். முதல் சீடனும், ஆம் குருநாதா, அதைத்தான் நான் சொன்னேன் என்றானாம்.
இரண்டாவது சீடனை பார்த்து, நீ சொல்வதும் நியாயம்தான், மூன்றாவதாக உன்னையும் என்னையும் தவிர வேறொருவர் வந்தால், அவர் மாட்டிக்கொண்டால், திருடும்போது மாட்டிக்கொண்டால் நம்மை அவர் காட்டிக் கொடுத்து விடுவாரே, அப்படி பார்த்தாலும் நமக்கு பாதகமாகி விடுமே. அதனால் திருடக்கூடியவர், நாம் பயிற்றுவிக்க இருக்கும் மூன்றாவது நபர் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை மாட்டினாலும் அவர் இவர்கள்தான் செய்ய சொன்னார்கள் என்று காட்டிக் கொடுக்காமல் இருக்கணும். அப்படித்தானே அப்பா நீ சொன்னது என்று கேட்டாராம். இரண்டாவது சீடனும் குருநாதரின் ஞானம்தான் என்னேன்னு கொண்டாட அத்தனை சீடர்களும் விழுந்து வணங்கினார்களாம். சரி, இதற்கு தகுதியாக ஒரு ஆளை நான் சொல்கிறேன், ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வருவது சற்றே கடினம்தான் என்று கூறினார்களாம். அந்த நேரத்தில் குருநாதர் ஏதோ பெரிய உபதேசம் செய்ய போகிறார் என்று எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருக்க, கண்களை மூடி தியானம் செய்வது போலே போலி வேடமிட்ட அந்த பரமார்த்த குரு ஒரு அருளுரை போலே சொன்னாராம். நம்மை தவிர வேறொருவரை அழைத்து நமக்கு வேண்டியவற்றை திருடுவதற்கு அவரை பழக்க வேண்டும். அதே நேரம் அவர் மாட்டிக்கொள்ளாதவராக, மாட்டிக்கொண்டாலும் நம்மை காட்டிக் கொடுக்காதவராக இருக்க வேண்டும். இதற்கு தகுதியாக வேண்டுமென்றால் நாம் வாய்ப்பேச முடியாத ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அவரும் கூட அடித்து காட்டால், ஒருவேளை நம்மை காட்டிக் கொடுத்து விட்டால், நாம் இருக்கக்கூடிய திசையை சொல்லிவிட்டால், அதனால் ஆறாவதாக சிந்திக்கும் திறன் சற்று குறைவாக, அதே நேரத்தில் மாட்டிக்கொள்ளாது தப்பிக்கக்கூடியவனாக, அதே நேரத்தில் வாய்ப்பேச முடியாதவனாக ஒருவன் வேண்டும் என்று தியானத்திலிருந்து சொல்வது போலே, ஆஹா எனக்கு விடை தெரிந்துவிட்டது, அருளுரையாக சொல்லுகிறேன் கேளுங்கள். நாம் மனித பண்பாட்டின் பரிணாமத்திலே ஒருபடி சில படிகள் கீழே இருப்பதான ஒரு குரங்கை தேடி பிடிக்கலாம். அந்த குரங்கை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்துவிட்டால் அதை நாம் பழக்குவித்து, குரங்கிற்கு நாம் செய்யக்கூடிய செயல்களை, நமக்கான தேவைகளை சரியான முறையிலே பயிற்றுவித்தால் நாம் சொல்லுவதை கேட்டு அது நடந்து கொள்ளும். மேலும் குரங்கு ஒருவேளை மாட்டிக்கொண்டாலும் அதை யார் தண்டிக்கப் போகிறார்கள்? அது நம்மை காட்டிக் கொடுக்கும் அளவிற்கு வாய்ப்பேச்சும் முடியாத ஒன்று. அதனால் ஒரு குரங்கை தேர்ந்தெடுப்போம். அந்த குரங்கை பிடித்து நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் அதற்கு பயிற்சி செய்து வைத்தால், பயிற்றுவித்தால் நமக்கானவற்றை அது சேகரித்து வந்து கொடுத்துவிடும் என்று கூறினான். இதை கேட்ட சீடர்களெல்லாம், ஆஹா குருநாதா, இதற்காகத்தான் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கிறோம். உங்களுடைய அருளுரைத்தான் என்னே, உங்கள் சிந்திக்கும் திறன் எத்தகையது, உங்களுடைய திருவடிகளிலேயே நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டும், அப்போதுதான் எங்களுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாம் உழைக்காமலேயே கிடக்கும் என்று போற்றி துதித்தார்களாம். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக குரங்கை எப்படி பிடிப்பது என்று சிந்திக்கத் தொடங்கினார்கள். அப்போது குருநாதர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லி கேட்டதுண்டு, பிள்ளையாரை பிடித்தால் குரங்காய் போய்விடும் என்று சொல்வார்கள், அதையே நாம் ஏன் செய்யக்கூடாது என்று தொடங்கினாராம். கேட்ட சீடர்கள், அப்போது நாம் போய் ஒரு பிள்ளையாரை பிடிக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு குருநாதரும் சீடருமாக ஊருக்குள்ளே சென்றார்கள். ஊரின் ஆத்தங்கரை ஓரத்திலே அரசமரத்தடியிலே ஒரு விநாயகப் பெருமான் வீற்றிருந்தார். பிள்ளையாரை பிடித்து கொள்ளுதல் என்று சொன்னால் அது என்ன பொருள் என்று கூட புரியாமல் ஓடிப்போய் அந்த பிள்ளையாரை இறுகப் பற்றி கொண்டார்களாம். அப்போது மரத்தின் மேலே இருந்த ஒரு குரங்கு, இது யாரடா புதிதாக விநாயகருடைய திருமேனியை இப்படி விழுந்து சென்று பற்றுகிறார்கள் என்று அவர்களை பார்த்து பயந்தபடி கிளையிலிருந்து குதித்தோடியதாம். அதை பார்த்த குருநாதர், சீடர்களே சீடர்களே அங்கே பாருங்கள், நீங்கள் பிள்ளையாரை பிடித்த மாத்திரத்தில் ஒரு குரங்கு வந்துவிட்டது என்று கூற, சீடர்களும் சேர்ந்து, ஆஹா குருநாதர் சொன்ன வாக்கெல்லாம் பலிக்கிறது, அவருடைய அருளுரைதான் அருளுரை என்று சொன்னபடியே தப்பிச் செல்ல பார்த்த குரங்கை ஓடிப்போய் பிடித்து இறுகப் பற்றி கொண்டார்களாம். குரங்கும் இவர்களை பார்த்து பயந்து நடுங்கி நின்றது. அந்த குரங்கின் கைகால்களை கட்டி குருநாதரிடம் அழைத்து வந்தபோது என்ன செய்ய போகிறார்களோ என்று அந்த குரங்கு அஞ்சி இருந்தபோது அதற்கு இவர் பழவகைகளெல்லாம் கொடுத்து தன்பால் பழக்கப்படுத்தி வைத்து கொண்டார். அந்த குரங்கை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். அந்த ஆசிரமத்திலே குரங்கை வைத்துக்கொண்டு தினந்தோறும் அதற்கு தம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எதை எப்படி செய்கையால் காண்பித்தால் எதை செய்ய வேண்டும் என்பன போன்ற பயிற்சிகளை எல்லாம் குருநாதர் வழங்கத் தொடங்கினார். சுற்றி இருந்த சீடர்கள், ஆஹா நம் குருநாதருக்கு பறவைகள் மிருகங்களிடமெல்லாம் பேசும் அளவிற்கு திறமை இருக்கிறதே என்று கொண்டாடினார்கள். இந்த நிலையில் தினந்தோறும் அந்த குரங்கை வைத்து பக்கத்தில் இருந்த தோட்டத்திற்கு போய் பழங்களை பறித்து வரும் அளவிற்கு சில நாட்களிலேயே பயிற்றுவித்திருந்தார்கள். நாளொன்றிற்கு ஒவ்வொரு திசையில் இருந்த தோட்டத்திற்காய் அந்த குரங்கை அனுப்பி வைக்க, சென்ற குரங்கு அவருக்கு தேவையான அளவில் பழங்களை பறித்து பறித்து கொண்டு வந்து கொடுத்தது. தோட்டத்திலே இருந்த காவலாளிகளும் அந்த குரங்கை விரட்டி பிடிக்க பார்த்தாலும் முடியாமல் அது தப்பி ஓடிவிட்டது.
சரி ஓரிரு பழங்கள் தானே என்று அவர்களும் விட்டுவிட்டார்கள். ஆனால் நாள்பட அந்த குரங்கு இவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டு அதனிடத்திலே வந்திருந்து அவர்களோடு இருந்து தனக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு நாள் மதியம் சீடர்கள் எல்லாம் உணவு உண்ட களைப்பிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நம் குருநாதர் மட்டும் தினந்தோறும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு முடித்த பிறகு சுருட்டு பிடிக்கும் வழக்கம் வைத்திருக்கிறார். நமக்கு அதை ஏன் அவர் இன்னும் வழங்கவில்லை? அந்த சுருட்டை நாமும் பிடித்தால்தான் நல்ல நிலையிலே நமக்கும் ஞானம் வரும் போலும் என்று மடையன் என்ற சீடன் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஏனையவர்கள் ஆமாம் நாமும் இனி மதிய உணவிற்கு பிறகு சுருட்டு பிடிக்க வேண்டும். இவருக்கான சுருட்டை எங்கிருந்து கொண்டு வருகிறதோ குரங்கு, அதை அனுப்பி நமக்கும் சுருட்டை பெற்று வர வேண்டும் என்று குரங்கை சுமந்து கொண்டு சென்றார்கள். கடைவீதியிலே பட்டாசு வித்து கொண்டிருந்த ஒரு கடையை பார்த்து அந்த குரங்கிடம், அதோ தெரிகிறது பார், இதுதான் எனக்கு வேண்டும் என்று கையை காட்ட பட்டாசு வெடிக்கப் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டு குரங்கு போய் இவர்களுக்கு தேவையான வண்ணப்பட்டாசுகளை எடுத்து கொண்டு வந்து ஆசிரமத்திலே சேர்த்தது. சீடர்கள் உட்கார்ந்து கொண்டு, நம் குருநாதரை விடவும் நமக்கு கிடைத்த சுருட்டுகள் வண்ண வண்ணமாக இருக்கிறது, அடே இங்கே பாரடா, இதிலே தீப்பற்ற வைப்பதற்கு திரிகூட இருக்கிறது என்று கூறியபடியே ஆளுக்கொரு பட்டாசை வாயிலே வைத்துக்கொண்டு நெருப்பை மூட்ட அந்த பட்டாசு அவரவர்கள் வாயிலேயே வெடித்து சிதறியதாம். எதை செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற அறிவு கூட இல்லாமல் களவாடச் செல்வது கூட தவறுதான் போலும். அறிவினுடைய வீழ்ச்சி எத்தகைய நிலைக்கு ஒருவரை அழைத்துச் செல்லும் என்பதற்கு பரமார்த்த குருவினுடைய கதைகள் ஆகச்சிறந்த உதாரணமாக இருந்திருக்கின்றன. வடிவத்தால் ஒருவரை பார்த்து அவர்கள் எளிமையானவர்களோ அல்லது செல்வந்தர்களோ, அறிவுடையவர்களோ அறிவற்றவர்களோ அதை வைத்து அவர்களை எடைபோட முடியாது. அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நம்பிக்கை, பழக்க வழக்கம் ஆகியவற்றையெல்லாம் கணித்துத்தான் அவர்களுடைய அறிவின் திறம் ஆழம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் படாடோபமாக உடையணிந்திருப்பதாலேயோ காவி உடுத்தியிருப்பதாலேயோ மட்டும் அவரை தெளிந்த ஞானமுடையவர் என்று கொள்ளாமல் அவருடைய அருளுரைகளை கேட்டு அதிலே சீர்தூக்கி பார்த்து, பண்டைய வழக்கத்திலே வந்த ஆச்சாரியர்கள் எதையெல்லாம் உபதேசித்தார்களோ அதிலே மாற்று கருத்திற்கு இடமளிக்காதபடிக்கு யாரொருவர் நல்ல உபதேசங்களை சொல்கிறார்களோ, முன்னோர்களாக இருந்த ஆச்சாரியர்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார்களோ அவர்களுடைய உபதேசத்தை தான் நாம் கொள்ள வேண்டும். ஏனையவர்கள் தங்கள் சொந்த கருத்தையும் அறிவின் வீழ்ச்சியாலே அறிவு ஆழமற்ற நிலையிலே பேசக்கூடியவற்றையெல்லாம் அவர்கள் இருக்கும் இடத்தையும் அணிந்திருக்கும் உடையையும் வைத்து கேட்டு ஏமாந்து விடக்கூடாது என்பதற்கு பரமார்த்த குருவினுடைய கதைகள் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றன. நம்முடைய அறிவை பயன்படுத்தி சீர்தூக்கி பார்த்து அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்றாற்போலே பெரியவர்கள் அருளிச் செய்த அருளுரைகளை கொண்டு அதை சரியான முறையிலே கற்றுத்தேர்ந்தவர்களிடமிருந்து நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கிக் கொள்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.